செய்யும் போதே 2வது வருமானம். நம்ம வேலை செய்றோம். மாசா மாசம் நமக்கு சம்பளம் கிடைக்குது. அது ஒரு வருமானம். ஓகேயா? இப்ப வேலை செய்றப்பயே 2வது வருமானம் கிடைக்குமா? கிடைக்கும். 2 இடத்துல வேலை பார்த்தா கிடைக்கும். ஆனா 2 இடத்துல எப்படி வேலை பார்க்க முடியும்? ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அவங்க சொல்ற வேலையெல்லாம் நம்மளால செய்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப, 2 இடத்துல நம்மளால வேலை பார்க்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? இந்தியாவிலேயே இருந்தா கூட நீங்க ஒரு 6 மணிக்கு வந்துட்டு ஒரு சின்ன இட்லி கடை வச்சிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க, அல்லது செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாரினா கூட வந்து பண்ணலாம். பட் ஆனா நீங்க கடல் கடந்து போயி வளைகுடா நாடுகள்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த 2வது வேலை பண்ணி 2வது வருமானம்ங்கிறது வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா 2வது வருமானம் அப்ப நம்மளால ஈட்டவே முடியாதா? அப்படின்னா தாராளமா நீங்க 2வது வருமானம் சம்பாதிக்க முடியும். அந்த 2வது வருமானம் எப்படி சம்பாதிக்கலாம்? எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சரி, இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிற உங்களுடைய வயது என்னங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? சில பேருக்கு வந்து 25 வயது இருக்கலாம். சில பேருக்கு 35 இருக்கலாம், 45 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஓகே. 22, 36, 45. ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெறைய பேர் வந்து ஒரு யங் ஏஜ்ல வந்திருக்காங்க. பிலோ 40 அப்படிங்கிற மாரி வந்து இருக்காங்க. 1, 2 பேர் கொஞ்சம் வயசுல இருந்தா கூட வந்து 40க்கு மேல இருந்தா கூட, பல பேர் வந்து ஒரு பிலோ 40ங்கிறது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, காலத்தே பயிர் செய்யும்பாங்க நம்ம ஊர்ல இல்லையா? எந்த வேலைய எந்த நேரத்துல செய்யணுமோ, அந்த நேரத்துல அது செஞ்சிரணும். முன்னாடி செய்யாதவங்க தப்பு கிடையாது. ஓகே. அந்த அவங்களுக்கு அது தெரிய வராம இருந்திருக்கும். அதனால அது செய்யாம விட்டுருந்திருப்பாங்க. தப்பு கிடையாது. ஆனா, வயசு இருக்கிறவங்க செய்யாம இருந்தா அத தப்பு. ஓகே. ஸோ 28லாம் போடுறாரு. ரொம்ப அருமையான ஏஜ். ஓகே. இந்த ஏஜ்ல வந்து முதலீட்ட நம்ம ஆரம்பிக்கிறப்ப 2வது வருமானம் என்ன? 2வது வருமானம் நல்ல ஒரு நல்ல ஒரு வருமானமாவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சரி, நம்ம அந்த புரோகிராமுக்கு போவோம். ஓகே. ஸோ இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? நமக்கு ஒரு வருமானம் வருது. இப்ப இந்தியாவுலன்னா நம்ம வந்துட்டு ஒரு 80,000மோ, 1,00,000மோ சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகேயா? இப்ப வளைகுடா நாடுகள்ல நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதன் மூலமா 2,00,000மோ, 3,00,000மோ, 4,00,000மோ வந்துட்டு வேலை நமக்கு சம்பளம் கிடைக்குது. சில பேர்லாம் வந்துட்டு, "சார் எங்களுக்கு இங்க 1,00,000 தான் சார் கிடைக்குது" அப்படிம்பாங்க. ஓகே. அதுவும் வந்து இதுதான். 1,00,000த்துல ஆரம்பிச்சு 2, 3, 5, 6 அப்படின்னு வந்துட்டு கிடைக்குது. ஒவ்வொருத்தருடைய திறமைய பொறுத்து அந்த மாரியான ஒரு வேலை கிடைக்குது. ஓகே. அந்த வருமானத்த வச்சு நம்ம இங்க நல்லா அங்கேயும் நல்லா வளைகுடா நாட்டிலயும் சந்தோஷமா இருக்கோம். ஊருக்கும் பணம் அனுப்புறோம். ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஓகேயா? ஸோ, இப்ப இந்த வேலை நின்னு போச்சுன்னா, இந்த சந்தோஷம்ங்கிறது நீடிக்குமா? ஏன்னா, இப்ப இந்த வளைகுடா போர்ல வந்துட்டு நெறைய பேர் வந்து நான் பேசினப்போ வந்து, "சார் கொஞ்சம் வேலை போற மாரி இருக்கு. எனக்கு அதனால கொஞ்சம் முதலீட்ட நான் தள்ளி போடலாமான்னு இருக்கேன்." அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், "சார் வேலை போற மாரி இருந்ததுன்னா, முதலீட்ட குறைச்சுக்குங்க. இப்போ உதாரணமா நீங்க ஒரு 75,000 எஸ்ஐபி பண்றீங்கன்னா, அது ஒரு 50,000மோ, 25,000மோ வந்துட்டு பண்ணுங்க. முழுக்க வந்து நிறுத்தாதீங்க. அது வந்து தப்பு. உங்களால எவ்வளவு முடியுமோ 10,000 பண்ண முடியுமா? 15,000 பண்ண முடியுமா? பண்ணுங்க சார்." அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேயா? ஸோ, அப்ப இந்த வேலை இழப்புங்கிறது வந்துட்டு ஒரு டேஞ்சர்ங்கிறது எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறப்ப, இந்த வேலை போச்சு அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? ஓகேயா? என்ன நடக்கும்? அப்படிங்கிற கேள்விய நம்ம இதுவரைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தது கிடையாது. கஷ்டப்படுவோம்னு தெரியும். இந்த வேலை போயிட்டா கஷ்டப்படுவோம்னு தெரியும். அப்ப அந்த கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது பார்ப்போம். ஸோ 60 வயசுக்கு பிறகு இப்ப நம்ம 48 வயசு, 50 வயசு அல்லது வந்து சிலருக்கு 28 வயசு, 30 வயசு இருக்கு. நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா 60 வயசுக்கு பிறகு 60 வயசுக்கு பிறகு நம்ம ரிட்டயர்ட் ஆயிருவோம். நமக்கு வருமானம் கிடைக்காது. ஆனா, மருத்துவ செலவோ, அன்றாடமா வந்துட்டு அரிசி, பருப்பு வாங்குற செலவோ குறையுமா? அல்லது இல்லாம போகுமா? கட்டாயமா இருக்கும் இல்லையா? இல்ல இவர் இந்த கடையிலயாவது வந்துட்டு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்துட்டு அரிசி, பருப்பு அ எந்த கட்டணமும் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க? அந்த கடையில கிலோமீட்டர் கணக்குல கியூ இருக்கும். ஏன்னா, வீட்ல யாராவது ஒரு 60 வயசு இருந்தா கூட, "நீ போய் அங்க நில்லு. உனக்கு அது ஃப்ரீயா கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசுக்காரங்களே அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ 60 வயசுக்கு பிறகு எதுவுமே நமக்கு வருமானம் இல்லாம போயிடும். ஆனா செலவுங்கிறது குறையவே குறையாது. முக்கியமா மருத்துவ செலவு. அப்பதான் வந்துட்டு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா ரூ. 10,00,000 நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். எங்க போறது?
அதுக்கெல்லாம் காசு வேணும். அதுக்கான காசெல்லாம் இப்பவே நம்ம செலவு பண்ண நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும். ஓகேயா? இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓய்வு கால திட்டமிடல்ங்கிறது வந்துட்டு 50 வயசுக்கு பிறகு தான் பல பேர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 50 வயசு இருக்கிற வரைக்கும் பலரும் வந்து இந்த ஓய்வு கால திட்டமிடலை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஓகே. ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சில பேர் தான். 50 வயசு தாண்டுனா 73 பேர் வந்து 73% பேர் வந்து ஓய்வு காலத்தை பத்தியே யோசிக்கல. அது பெரிய தவறு. 50 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, நீங்க இப்பவே அது முடிவு பண்ண ஆரம்பிங்க. அவங்க மாரி ஏற்கனவே இப்ப 50 வயசுல 73% பேர் பண்ணாத ஒரு அந்த தப்பான நபர்களா நம்ம இருக்க வேணாம். நம்ம இப்பவே இது பண்ண அதுக்கான திட்டமிடல் ஆரம்பிக்கணும். ஒற்றை வருமானத்த நம்பி, வெறும் சம்பளத்துல வருமானத்த நம்பி நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. 2வது வருமானம் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த வருமானத்தை தேடுவதற்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்த சேமிப்பை கரைக்கும் அமைதியான திருடன். அதாவது நம்ம வீட்ல ஒரு திருடன் இருக்கான். அவன் இந்த திருடன்ங்கிறது அவன் வந்து வெளியில கிடையாது. நம்ம சட்டை பாக்கெட்ல இருக்கான். நம்ம மணி பர்ஸ்ல இருக்கான். நம்ம பீரோவுல பணத்த பூட்டி வச்சிருக்கோம் பாருங்க. அங்கே இருக்கான். நம்ம ஈவன் பேங்க்ல பணம் போட்டிருந்தான் பாருங்க. அங்க கூட அந்த திருடன் இருக்கான். அந்த திருடன் எப்படின்னா, பணத்த திருடுறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு பேரு தான் வந்து பணவீக்கம். அதாவது பணவீக்கம்ங்கிறது பொருட்களுடைய விலை உயர்றது. இன்னைக்கு ஒரு பொருளுடைய விலை வந்து ரூ. 10ன்னு வச்சுக்கங்க. உங்ககிட்ட ரூ. 100 இருந்ததுன்னா, அத வந்து 10 இது நீங்க வாங்க முடியும். ஓகேயா? இப்போ உதாரணமா வந்துட்டு ஒரு கேக்குடைய விலை ரூ. 10. ஓகே. உங்ககிட்ட ரூ. 100ன்னா, இன்னைக்கு நீங்க வந்து அந்த ரூ. 100 வச்சு 10 கேக் வாங்க முடியும். ஆனா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே அந்த கேக் விலை ரூ. 10 தான் இருக்குமா? கிடையாது. ஓகே. அப்ப அந்த கேக்குடைய விலை ஆ ரூ. 20 ஆயிருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு அந்த கேக் 10 கேக் வாங்க முடியாது. 5 கேக் தான் வாங்க முடியும். ஓகேயா? ஏன்னா, பணத்துடைய மதிப்பு வந்து அந்த அந்த பொருளுடைய விலை வந்து 100% ஏறி இருக்குது. ரூ. 10 இருந்தது ரூ. 20 விக்கிது. அப்ப அந்த பொருளுடைய விலை மட்டும் ஏறல. உங்களுடைய பணத்தின் மதிப்பு குறையுது. இப்ப உங்ககிட்ட வந்து அதே ஒரு பணம் வந்து ஒரு ரூ. 200 இருக்குன்னு வச்சுக்கங்க. அதே அளவுக்கு நீங்க 10 கேக் வாங்க முடியும். ஆனா 10 உங்கள்கிட்ட இருக்கிறது ரூ. 100 தான். ரூ. 100ங்கிறது மதிப்பு குறைந்த ரூ. 100. அதனால 5 கேக் தான் வாங்க முடியுது. ஓகேயா? ஸோ அப்ப நம்ம பணவீக்கம்ங்கிறத நம்ம கட்டாயமா புரிஞ்சுக்கணும். அத நம்மளால தடுக்க முடியாதுங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. சார் நான் ஒரு சூப்பர்மேன் சார். நான் வந்து பணவீக்கத்த தடுத்துருவேன் அப்படின்னு உலகத்துல யாருமே கிடையாது. பொருட்களுடைய யாரா இருந்தாலும் ரஷ்ய அதிபர் புட்டினா இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்பா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அவங்க போய் ஒரு பொருள் வாங்குனாங்கன்னா, அந்த பொருள் என்ன விலை இருக்கோ அவங்க குடுத்து தான் ஆகணும். ஓகேயா? ஸோ அவங்களுக்கே அப்படின்னா நம்மலாம் சாதாரண மனுஷங்க. நம்மளும் அந்த பணத்த குடுத்து தான் ஆகணும். ஓகேயா? ஸோ அப்ப பணவீக்கத்தை நம்மளால தடுக்க முடியாது. அப்ப என்னதான் சார் பண்றது? பணவீக்கத்த நம்ம எப்படி இந்த இந்த திருடன வந்து அவன் நம்மளோட இருந்துட்டு போட்டும். ஏன்னா ஒழிக்க முடியாத திருடன் இந்த பணவீக்கம்ங்கிறது. ஆனா இவனை எப்படி சமாளிக்கிறது? இவனை எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த பணவீக்கத்த விட அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க இந்த திருடன ஈஸியா வந்து காலி பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ உதாரணமா 10 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட இருந்த பணத்துடைய மதிப்பு இப்ப 36% குறைஞ்சிருக்கு. இப்ப உதாரணமா 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ரூ. 1,00,000 இருந்திருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த மடத்துடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 36% மைனஸ் ஆகி வெறும் 64% தான் இருக்கும். 1,00,000 இருந்ததுன்னா, 36% பணம் கரைஞ்சு போயிருக்கும். அதுல வெறும் 64,000 தான் உங்கட்ட இருக்கும். ஓகேயா? ஸோ அப்ப நம்ம இந்த திருடனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறப்ப, இப்ப பணவீக்கம்ங்கிறது ஒரு 6% வருஷா வருஷம் இன்கிரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. நமக்கு எஃப்டி மூலமா அல்லது நம்மளுடைய முதலீடு மூலமா கிடைக்கிறது 6% அப்படின்னா, நம்ம வந்து வர்ற வருமானம் பணவீக்கத்துக்கு சரியா போயிடும். அது வந்து நம்மளுடைய பணம் அதிகமாவும் ஆகாது, குறையவும் செய்யாது. ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க போடுற முதலீட்ல 8% கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த 6% பணவீக்கத்து போக மிச்சம் 2% லாபம். இல்லையா? 10% கிடைச்சதுன்னா, பணவீக்கத்தை விட 4% உங்களுக்கு லாபம்.
6% கிடைச்சது அப்படின்னா 12% கிடைச்சதுன்னா உங்களுக்கு 6% லாபம். ஸோ அப்ப நீங்க இனிமேல பணவீக்கம்ங்கிற திருடனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. ஆனா நம்ம பணவீக்கத்தை விட அதிகமான ஒரு வருமானம். இப்போ உதாரணமா பணவீக்கம் 6% அப்படின்னா, இந்த 6% விட அதிகமான வருமானத்தை எப்படி நம்ம ஆ ஈட்டுறது, பெருகுறது, அந்த 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 இத நமக்கு கிடைச்சதுன்னா, நமக்கு வந்து ஈஸியா அந்த திருடன சமாளிக்க முடியும். சார் இந்த 6%ங்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பணவீக்கம் அப்படின்லாம் கேட்கறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. Googleல போயிட்டு இந்தியா இன்ஃப்ளேஷன் 25 அப்படின்னு அடிச்சீங்கனாலே அது பெர்சன்டேஜ் காமிக்கும். ஓகேயா? அத ஒரு பேஸ் ஃபிகர். அது வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். போன குவார்ட்டர்ல போன வருஷத்துல பணவீக்கம்ங்கிறது 6% இருந்திருக்கு. அல்லது வந்துட்டு 7% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இந்த 6ல இருந்து 7%க்கு மேல நமக்கு எவ்வளவு வருமானம் பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம எஃப்டினா எஃப்டில பணம் பாதுகாப்பா இருக்கும். ஆனா 6 டூ 6.5% தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப, பணவீக்கம் அளவுக்கு மட்டும் நம்ம சம்பாதிச்சா, நம்மகிட்ட வந்து இருக்கிற பணத்துடைய மதிப்பு அதிகமாகாது. மேபி குறையாது. ஆனா அதிகமாகாது. அதிகமாகாதுங்கிறப்ப, நமக்கு வந்து அந்த பொருட்களுடைய விலை அதிகமாகிறத நம்ம வந்து ஆ இது பண்ண முடியாது. அத நம்ம அதுக்கான விலைய குடுத்து நம்மளால வாங்க முடியாது. ஓகேயா? ஸோ அப்ப பணவீக்கம்ங்கிற கான்செப்ட் இதுநாள் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். புரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? சரி பணவீக்கத்தை விட நம்மலாம் வந்துட்டு சிக்கனமா இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. உலகத்திலேயே அதிக சிக்கனமாவும், ரொம்ப கரெக்ட்டாவும் பணத்த செலவழி செய்யக்கூடியவர்கள்ல நம்பர் 1 அப்படின்னா இந்தியர்கள் தான். அதுல நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஓகேயா? மத்த வெளிநாடுகள்லலாம் பார்த்தீங்கன்னா, வர்ற வருமானத்த எந்த அளவுக்கு சீக்கிரமா செலவு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா செலவு பண்ணி, கடன்காரர்களா இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் அல்லது யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்ப அமைப்புங்கிறது ஒண்ணு கிடையாது. அவங்க வர்ற வருமானத்தை எல்லாம் வந்து நம்ம செலவு பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம குடும்பம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சாலும், நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பணத்தையோ, அல்லது சொத்துக்களையோ விட்டுட்டு போணும்னு நெனைக்கிறோம். அப்படி விட்டுட்டு போகணுங்கிறப்ப தான் வந்து நெறைய முதலீடுகள் எல்லாம் நம்ம வந்து பண்றோம். நம்ம பணத்த எல்லாம் ச டாம் டூம்னு செலவழிக்கல. நம்ம முதலீடு பண்றோம். ஆனா, என்ன மாரி முதலீடுல பண்றோம்? அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனை வருது. ஓகே. பணத்த சீக்கிரமா இது பண்றோம். முதலீடு பண்றோம். எதுல முதலீடு பண்றோம்? நமக்கு இன்னைக்கு வந்து நீங்க யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. சார் உங்கள்கிட்ட நான் ரூ. 10,00,000 குடுக்குறேன். ஓகேயா? இந்த ரூ. 10,00,000 எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, உங்க உங்க சாய்ஸ் சொல்லுங்க. சாட் செக்ஷன்ல போடுங்களேன். உங்களுக்கு நான் ஒரு ரூ. 10,00,000 இப்ப குடுக்குறேன் சார். நீங்க என்ன இதுல பண்ணுவீங்க? சாட் செக்ஷன்ல கொஞ்சம் போடுங்க. கோல்டு சூப்பர். எஃப்டி, லேண்ட் அண்ட் கோல்டு. லேண்ட். ஓ! சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. சரி, ஓகே. நீ ஏன் இதுல வந்து போடணும்? நம்மளுடைய முன்னோர்களே சொல்லிட்டாங்க நம்மள. மண்ணுல போடு அல்லது பொண்ணுல போடு. இந்த 2 தவிர வேற எதையுமே நெனச்சு பார்க்காத. அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பெரியவர்களுடைய வார்த்தைய அப்படியே மதிச்சு நடக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு தலைமுறையிலருந்து வர்றதுனால, அவங்க சொல்றதுல அவங்க சொல்றது அப்படியே லேண்ட் அண்ட் கோல்டு. இந்த 2 தான் நம்ம வந்துட்டு போடுவோம். ஸோ, அந்த அப்படி போடுறது கரெக்ட்டா ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஓகேயா? அது அப்படி போடுறது தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல அது கரெக்ட்டா இருந்திருக்கலாம். ஆனா, இன்னைக்கும் அது கரெக்ட்டா அப்படின்னா, அதுல நெறைய கேள்விகள் இருக்கு. இப்போ உதாரணமா, நம்ம வந்து ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு பணம் போடுவோம். ஓகேயா? ரியல் எஸ்டேட்ல பணம் போடுறப்போ, ஒரு காலத்துல 5 வருஷம் அல்லது 6 வருஷத்துக்குள்ள டபுள் ஆனது நெறைய இடங்கள்ல பணம் டபுள் ஆயிருக்கு. சார் ரூ. 5,000 சென்ட் வாங்குனேன் சார். இன்னைக்கு ப ச அ சென்ட் வந்துட்டு 10,000 சார். 15,000 2 மடங்கு, 3 மடங்கு அதிகமான காலம்லாம் உண்டு. ஆனா, இப்ப நீங்க பாருங்க, இப்ப வந்து இங்க வந்து நம்ம ஊர்ல எங்க வேணாலும் நீங்க வந்துட்டு அங்கேருந்து நான் எல்லாரும் நம்ம ஊர்ல தொடர்பு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவன்ட்ட கேளுங்க. பணம் நம்ம வாங்குன இடத்த வந்து எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு கேளுங்க.
5 வருஷத்துல அல்லது 6 வருஷம் அல்லது 8 வருஷத்துக்குள்ள டபுள் ஆகுதான்னு கேளுங்க. பல ஊர்கள்ல இருந்து அப்படி ஆகலைங்கிறது தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்க வாங்குனதுல இருந்து ஓரளவுக்கு ஏறி இருக்கே ஒழிய, பெருசா வந்துட்டு டபுள்லாம் ஆகல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கும். ஓகேயா? அது வந்து அது பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த அளவுக்கு நிலத்தினுடைய தேவை வந்து இதா இல்ல. ஓகே. அதனால அது வந்து நம்ம நிலத்துல போட்டா நமக்கு நெறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு போடக்கூடிய காலம் இப்ப இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடே இல்ல, ஒரு ஒரு பிளாட்டே இல்ல. நீங்க வந்து நாள பின்ன வந்து இங்க வீடு கட்டி இருக்கணும்னா, ஒரு பிளாட்டும் இல்ல, ஒரு இடமே இல்லைன்னா, நீங்க ஒரு வீடு வாங்கலாம். தப்பே கிடையாது. ஆனா, முதலீட்டு நோக்குல அதுல வந்து பணத்த போட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்காது. கிடைக்காதுன்னா, நான் சும்மா நானே சொல்றேன்னு சொல்லாதீங்க. நெனைக்காதீங்க. நீங்க அத செக் பண்ணிக்கலாம். இல்ல சார், எனக்கு வந்து 2 வருஷத்துல வந்து டபுள் ஆயிருக்கு சார். அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு ஆயிருக்கலாம். ஓகேயா? 5 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு சார்ன்னா, யாரோ ஒருத்தருக்கு ஆயிருக்கலாம். ஆனா, எல்லாருக்கும் ஆயிருக்கா? அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான கேள்வி. ஓகே. அதே மாரி எஃப்டில நெறைய பேர் வந்து பணம் போடுறாங்க. ஓகே. எஃப்டி தான் வந்து பாதுகாப்பான விஷயம்னு வந்துட்டு பணம் போடுறாங்க. உங்களுக்கு அங்க 6ல இருந்து 6.5% தான். ஓகே. என்ஆர்இ எஃப்டின்னா 6.5%க்கு மேல கிடைக்காது. ஓகே. இந்த பணம் பத்திரமா இருக்கும். ஆனா 6.5%க்கு மேல வருமானம் கிடைக்காது. ஸோ அந்த வருமானத்த வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியுமான்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஓகே. ரியல் எஸ்டேட்ல பணம் போடுறது அடுத்தடுத்து அதாவது ஒரு இடம் வாங்குறது தப்பு கிடையாது. 2வது இடம், 3வது இடம் ரியல் எஸ்டேட் தான் மிகச்சிறந்த முதலீடு நெனச்சு போடுறது ஒரு தப்பு. எஃப்டில போடுறது இன்னொரு தப்பு. கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ ரூ. 1,00,00,000 நீங்க எஃப்டில போடணும் அப்படின்னா, 20,00,000மோ, 30,00,000மோ உங்களுடைய அவசர தேவைக்கு அந்த பணத்த அதுல வச்சுட்டு, மிச்சம் இருக்கிற பணத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது பெஸ்ட். ஓகே. புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. எல்லா பணம் எனக்கு வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு எஃப்டில போட்டீங்கன்னா, அதுல கிடைக்கிற 6% மட்டும் தான் உங்களுக்கு வருமானத்த உங்களுக்கு கிடைச்சு, அத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கும். 3வது முக்கியமான தவறு என்னன்னா, நெறைய பேர் வந்து இப்ப நம்ம நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோமே, எதுக்கு வந்துட்டு ஃபியூச்சருக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த 3 தவறுகளையும் நம்ம செய்யவே கூடாது. இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு வந்து அந்த ரியல் எஸ்டேட்ங்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா ஒருத்தர பார்த்தேன். அவர் வந்து அது வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நடத்துறாரு. ஓகேயா? அவர் வந்து 1998ல ரூ. 6,00,00,000 குடுத்து 14 ஏக்கர் வாங்கியிருக்காரு. ஓகே. அதாவது சதுர அடி ரூ. 100ங்கிற கணக்குல வருது அது. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த 14 ஏக்கர்ல என்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காரு. ஸோ, அதனால வந்துட்டு அந்த ஏரியா காலேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அவருடைய லேண்ட் மதிப்பு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,00,00,000 இருந்தது. இன்னைக்கு ரூ. 152,00,00,000 இருக்கு. அதாவது ரூ. 100க்கு வாங்குன ஒரு சதுர அடி இன்னைக்கு ரூ. 2,500 ஆயிருக்கு. ஓகேயா? இது நமக்கு பார்க்கிறப்ப ரொம்ப பெருசா இருக்கும். பரவாயில்லையே! 6,00,00,000ங்கிறது 152,00,00,000 ஆயிருக்கே! எவ்வளவு பெரிய விஷயம். ரூ. 100க்கு வாங்குன லேண்ட் வந்து ரூ. 2,500 ஆயிருக்கே! அப்படின்னு நம்ம வந்து நெனைக்கலாம். ஆனா, இத வந்து அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல அதாவது மொத்தமா போட்ட பண மதிப்புல 6 ரூ. 100ங்கிறது ரூ. 2,500ங்கிற மாரி பார்த்தோம்னா, அது நமக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயமா தெரியும். ஆனா, எந்த முதலீட்டனாலும் இப்படி நம்ம அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல பார்க்கக்கூடாது. சிஏஜிஆர் காம்பவுண்ட் அனுவல் குரோத் ரேட் அதாவது ஒவ்வொரு வருஷமும் இது எந்த அளவுக்கு லாபம் குடுத்திருக்கு, அப்படிங்கிற மாரி பார்த்தா தான் நமக்கு சரியா தெரிய வரும். ஓகேயா? அப்படி பார்க்கிறப்ப இந்த 6,00,00,000 152,00,00,000 ஆனதுங்கிறது 12,15% தான். ஒவ்வொரு வருஷமும் 12,15% இப்ப அத அவர் எஃப்டில போட்டிருந்திருக்காருன்னு வச்சுக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் 6% அல்லது 7% அப்படிதான் வளர்ந்திருக்கும். ஆனா, இந்த முதலீடு வந்து வளர்ந்திருக்கிறது 12,15% ஓகேயா? இப்ப இவர் வந்து இந்த பணத்த வந்து இதுல ஒரு லேண்ட்ல போடலைன்னு வச்சுக்கங்க. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காரு. 28 வருஷம் முன்னாடி இந்த ரூ. 6,00,00,000 போட்டிருக்கிறாரு. இந்த 12,15%க்கு பதிலா 13% கிடைச்சிருந்தா கூட, அவருக்கு ஏறக்குறைய ரூ. 190,00,00,000 கிடைச்சிருந்திருக்கும். ஓகேயா? 150 12,15%ல அவருக்கு கிடைச்சது 152,00,00,000. ஆனா 13%ல அவருக்கு வந்து கிடைச்சிருந்ததுன்னா, லாபம் கிடைச்சிருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்டுல 190,00,00,000 40,00,00,000 அதிகமா கிடைச்சிருந்திருக்கும். ஓகேயா? சார் 13,00,00,000 கிடைக்குமா சார் இதுல? எனக்கு டவுட்டா இருக்கே சார் அப்படின்னா, உங்க கேள்விக்கெல்லாம் அடுத்தடுத்து பதில் வந்துகிட்டே இருக்கு.
கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மட்டும் உழைச்சா போதாது. நம்ம பணம் நமக்காக உழைக்கணும். ஓகே. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு. அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட நீங்க கூட தேடி போய் பாருங்க. அதாவது நம்ம ஒருத்தர் வந்து செபி அந்த அட்வர்டைஸ்மென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மார்வாடி வந்து ஒரு நல்ல ரூம பூட்டிட்டு பணத்த எண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா, கதவ தொறந்து வச்சுட்டு யாரும் பணத்த எண்ண மாட்டாங்க இல்லையா? எவ்வளோ பணம் இருக்குங்கிறதெல்லாம் வெளியில பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால, நல்ல ரூம பூட்டிட்டு ஆ பணத்த எண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரட்ட சத்தம் வருது. அவருக்கு இதாயிடுறது. கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க பணத்த எண்ணிக்கிட்டு இருக்கோம். யார்றா இங்க கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு டச் பண்றாரு. எங்கேயுமே கொரட்ட சத்தம் எவனுமே தூங்கல. அப்ப எங்கேருந்து தான் அந்த கொரட்ட சத்தம் வருது அப்படின்னு அந்த கொரட்ட சத்தத்த நோக்கி போயிட்டு, அது எங்கேருந்து வருதுன்னு போனா, பீரோவுக்குள்ள இருந்து வருது. பீரோவுக்குள்ள எவன்டா கொரட்டா விட்டு தூங்குறது அப்படின்னு பீரோவ தொறந்து பார்த்தா, கட்டுக்கட்டா பணம் அடுக்கி வச்சிருக்காரு. ஆஹா! நம்ம கட்டுக்கட்டா பணம் பத்திரமா இருக்கணும்னு அடிச்சு வச்சது இங்க கொறட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கே! அப்படின்னு அந்த பணத்த டச் பண்றாரு பாருங்க. அவ்வளவுதான். அந்த கொரட்ட சத்தம் நின்னு போயிடுச்சு. ஓகேயா? ஸோ அப்ப நம்ம பணம் நம்மட்ட எங்க நம்ம பதுக்கி வைக்கிறோமோ, எங்க ஒரு இடத்துல பத்திரமா இருக்கட்டும்னு வைக்கிறோமோ, அது அங்கேயே கொரட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சுருது. அதுக்கு பதிலா ஒரு இடத்துல முதலீடு பண்றப்ப, அந்த பணம் வேல பார்க்க ஆரம்பிக்கும். அந்த வேல பார்க்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு நல்லா சம்பாரிச்சு குடுக்கும். அதுல இருந்து நமக்கு கிடைக்க போறது தான் 2வது வருமானம். இந்த 2வது வருமானத்த நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ங்கிறது என்னது? இந்த மரம் மாதிரி. இந்த மரம்ங்கிறது வந்துட்டு இவங்க இவங்க வந்து அந்த காயெல்லாம் பறிக்கிறாங்க இல்லையா? இவங்க ஒரே நாள்ல அந்த மரம் வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லையா? 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷங்கிறது இந்த மரங்கிறது ஒரு சின்ன செடியா வச்சிருந்திருப்பாங்க. தினம் தண்ணி ஊத்தியிருப்பாங்க. ஆடு, மாடு சாப்பிடாம வந்து தொடர்ந்து பாதுகாத்து வந்திருப்பாங்க. ஆனா, ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு இந்த மரம் இவ்வளவு பெருசான பிறகு, இவங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு காயோ அல்லது பழமோ வேணுமோ பறிச்சுக்கலாம். இல்லையா? ஸோ அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். நமக்கு எவ்வளவு நம்ம பணம் வந்து நெறைய சேர்த்துட்டோம். ரூ. 1,00,00,000, ரூ. 2,00,00,000, ரூ. 5,00,00,000 சேர்த்துட்டோம். அந்த ரூ. 5,00,00,000 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்த திரும்ப எடுத்துறது தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். ஓகே. சில பேர் கேட்குறாங்க, "சார் எனக்கு எஸ்டபிள்யூபி வேணும், ஸ்ட்ரெய்ட்டா வேணும்" அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுல நீங்க 2 விதமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒண்ணு வந்து எஸ்ஐபி. அதாவது இப்ப சில பேர் நெறைய பேர் போட்டாங்க இல்லையா? 28 வயசு, 30 வயசுன்னு போட்டாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து இன்னும் ரிட்டயர்ட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் இருக்கு. இல்லையா? அவங்க ஒரு மாசம் மாசம் வந்துட்டு ஒரு 20,000மோ, 25,000மோ அடுத்த ஒரு 20, 30 வருஷம் சேர்த்தோம்னா, அவங்க 1,00,00,000, 3,00,00,000, 5,00,00,000 சேர்த்திருப்பாங்க. அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்த திரும்ப எடுக்கிறது எஸ்டபிள்யூபி. ஓகே. எஸ்ஐபிங்கிறது நம்ம பணம் சேர்க்கிறது. எஸ்டபிள்யூபிங்கிறது நம்ம பணத்த திரும்ப எடுக்கிறது. சார் எனக்கு 30 வயசு கிடையாது சார். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க. உங்க உங்ககிட்ட இருக்கிற 30,00,000த்தையோ, 50,00,000த்தையோ இப்போ மொத்தமா முதலீடு பண்ணோம்னா, அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அது 1,00,00,000 2,00,00,000 ஆயிருக்கும். அதுல இருந்து நம்ம பணத்த வந்து எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ எஸ்டபிள்யூபி, எஸ்ஐபி 2மே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இருக்கிற ஒரு சமாச்சாரம் தான். அது 2யும் வேற வேறன்னு நம்ம நினைக்க தேவையில்ல. சரி, இப்ப நம்ம பணத்த எடுக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு எடுக்கலாம்? சார் ஒரு ரூ. 1,00,00,000 நீங்க பணம் வச்சிருக்கீங்க. ஒரு லட்சமா மாசம் மாசம் 1,00,000 எடுக்குறீங்கன்னா, எவ்வளவு மாசம் எடுக்க முடியும்? வெறும் 100 மாசம் தான் எடுக்க முடியும். 100 மாசங்கிறது எவ்வளவு? 8 1/2 வருஷத்துக்கு தான் நீங்க எடுக்க முடியும். மேபி கொஞ்சமா வளர்ந்திருந்தீங்கன்னா, 9 வருஷமோ அல்லது 10 வருஷமோ நீங்க எடுக்கலாம். ஓகே. ஆனா, இதே இது 50,000 நீங்க எடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. 200 மாசம் எடுக்கலாம். 200 மாசங்கிறப்ப என்ன ஆகுது? 16 வருஷம், 17 வருஷம் ஆயிருது. ஓகேயா? அதுல கொஞ்சம் பணம் வந்து ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறப்ப 20 வருஷத்துக்கு எடுக்கலாம். ஆனா, நீங்க இந்த 5% ரூல் அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, 25 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து பணத்த எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி எடுக்க முடியுங்கிறத செல்வா வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லுவாரு. இது எப்படி அப்படின்னா, நம்ம முதலீடு பண்றோம் இல்லையா? அதுக்கு 12% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. எஃப்டில போட்டா 6% அல்லது 6.5% தான். லேண்ட்ல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கோல்டுல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்னு பெர்சன்டேஜ்ல சொல்ல முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு 12%
நீண்ட காலத்துல கிடைக்குங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறப்ப நீங்க அதுல இருந்து 5% பணம் தான் எடுக்கிறீங்க. மிச்சம் 7% பணம் அதுலயே வச்சிடுறீங்க. அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த 7% பணம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப நீங்க அத நீண்ட காலத்துக்கு இது பண்ண முடியும். செல்வா உங்களுக்கு டீட்டெயிலா கணக்குல சொல்லுவாரு. ஸோ அப்போ ஓகே சார். அத வந்து நான் அந்த செல்வா சொல்றப்ப நான் வந்து அத புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் 2வது வருமானத்துக்கு அப்படின்னா, நீங்க 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு லம்சம், இன்னொன்னு எஸ்ஐபி. இப்ப நீங்க மாசம் ரூ. 10,000 எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ஓகே. இது வந்து 12% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்குவோம். அதாவது முதல் வருஷத்துல இருந்து 12% கிடைக்காது. ஓகே. போக போக தான் கிடைக்கும். ஓகே. 5 வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா, 5 வருஷத்துக்கு 10,000 எஸ்ஐபில போட்டீங்கன்னா, நீங்க மொத்தமா போட்டிருக்கிற பணம் வந்துட்டு ரூ. 6,00,000. ஆனா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கும் பட்சத்துல, உங்களுக்கு கிடைக்கிறது ரூ. 8,400,000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ 10 வருஷம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா, வெறும் ரூ. 12,00,000 நீங்க கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு டபுள் ஆகும். ரூ. 6,00,000 கட்டுறப்ப என்ன ஆகுது? வெறும் 2,00,000 தான் அதிகமாகுது. ஆனா 10 வருஷம் அது பண்றப்ப அது அப்படியே டபுள் ஆயிடுது. 15 வருஷம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஆகுது. 18,00,000 தான் நீங்க கட்டியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது 50,000. 20 வருஷம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா, 4 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட நீங்க கட்டுனது ரூ. 25,00,000. திரும்ப கிடைக்க போறது ரூ. 1,00,00,000. 30 வருஷம்னு பாருங்க. உங்களுக்கு இன்னும் பயங்கரமா கிடைக்கும். ஓகேயா? ஸோ நீங்க இந்த எஸ்ஐபிங்கிறது இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது ரொம்ப காலம் செல்ல செல்ல தான் கிடைக்கும். நீங்க எவ்வளவு காலம் அதிகமா பண்றீங்களோ, சார் நான் வந்து 5 வருஷம் பண்றேன் சார். ஆனா அந்த 20 வருஷத்துக்கான ரிட்டர்ன் கிடைக்குமான்னா, பல சமயங்கள்ல 99% கிடைக்காது. ஓகே. ஸோ அப்ப நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. 10,000 15,000ங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு வருஷம் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே. ஸோ அப்ப எஸ்ஐபில போறப்ப உங்களுக்கு டைம் இருக்கு. சார் எனக்கு வயசு 30 தான் சார். 35 தான் சார். அப்படின்னா தாராளமா நீங்க வந்து 10,000 பண்ணீங்கன்னா, 35லேருந்து 55க்குள்ள நீங்க ரூ. 1,00,00,000 ஈஸியா சேர்த்தரலாம். ஓகேயா? ஸோ டைம் இருக்கிறவங்க எஸ்ஐபி ஆரம்பிங்க. நல்லா நெறையவே போடுங்க. ஓகேயா? ஏன்னா நீங்க சேர்க்கிற பணம் உங்களுக்காக. நம்ம யாருக்கோ சேர்க்கல. ஓகேயா? நமக்காக தான் நம்ம பணம் சேர்க்கிறோம். அதனால நம்ம வந்து அந்த பணத்த எப்படி சேர்க்கிறதுங்கிறது எவ்வளோ அதிகமா சேர்க்க முடியுமோ பாருங்க. சரி, சார் எனக்கு வந்து வயசு இல்ல சார். 35 சொல்றேன். நீங்க சொல்ற மாரி 35 வயசெல்லாம் எனக்கு கிடையாது. 45 கூட கிடையாது. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, உங்ககிட்ட மொத்த பணம் இருக்கான்னு பாருங்க. இப்போ உதாரணமா 50 வயசுன்னு வச்சுக்கங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 இருக்குன்னா, நீங்க மாசம் ரூ. 4,000 எடுத்துக்கலாம். ஓகே. ரூ. 4,000 எஸ்டபிள்யூபி மூலமா எடுத்துக்கலாம். 2வது வருமானமா கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி அடுத்த 25 வருஷம் நீங்க எடுத்தீங்கன்னா, ரூ. 27,00,000 நீங்க எடுத்திருப்பீங்க. நீங்க போட்ட பணம் வெறும் ரூ. 10,00,000 தான். 4,000 எடுத்தா, அது 12% வளர்றப்போ உங்களுக்கு ரூ. 27,00,000 எடுத்திருப்பீங்க. மிச்சம் 22,00,000 இருக்கும். உங்க கையில 25 வருஷத்துக்கு பிறகு 22,00,000 இருக்கும். ஆக நீங்க போட்டது 10,00,000 இந்த 2யும் கூட்டுனா ஏறக்குறைய ரூ. 50,00,000. ஓகேயா? சரி சார் எனக்கு 10,00,000 கிடையாது. எனக்கு 25,00,000 இருக்கா? போடுங்க. அத வச்சு 10,000 நீங்க எடுக்கலாம். 25 வருஷத்துல நீங்க ரூ. 68,50,000 எடுத்திருப்பீங்க. அப்படியும் உங்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 57,00,000 இருக்கும். இத வந்துட்டு எல்லாருமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா, என்கிட்ட இப்போ ரூ. 1,00,00,000 இருக்குன்னு யாராவது சொல்லாங்க. எனக்கு வயசு இல்ல சார். ஆனா என்கிட்ட ரூ. 1,00,00,000 இருக்கு. அது வந்துட்டு எஃப்டில சும்மா தான் இருக்கு. இத விட ஒரு நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுல போட்டீங்கன்னா எஸ்டபிள்யூபில 2வது வருமானத்துக்கு 41,000 எடுக்கலாம். 25 வருஷத்துல நீங்க 2,75,00,000 எடுத்திருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்துட்டு 2,28,00,000 இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம பணம் போட முடியுமா? நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு பணம் நம்ம 25 வருஷத்துல எடுத்திருப்போம்? மீதம் எவ்வளவு இருக்கும்? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பொறுமையா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரையும் வந்து ஒரு எஸ்ஐபி இதையும் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா, இத வந்து நீங்க பொறுமையா பார்த்துக்கலாம். ஓகே. சரி. இப்போ இந்த உதாரணம் ரமேஷ்ங்கிறவர எடுத்துக்குவோம். இப்போ 50 வயசுல அவருக்கு வந்துட்டு என்ன 50 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஆ 50 வயசுல இருந்து அவருக்கு 2வது வருமானம்னு வேணும்னு நினைக்கிறார். ஓகேயா?
அப்ப எவ்வளவு வேணும்னு நினைக்கிறாரு? ஒரு 30,000 ரூபாய் வருமானம் இருந்தா போதும். நம்ம ஏதோ 2 லட்சம் சம்பாதிக்கிறோம், 3 லட்சம் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறது இருக்கட்டும். ஆனா மாசம் மாசம் 30,000 ஒரு 2வது வருமானமா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்ப அவருக்கு வந்துட்டு என்ன பண்றாரு? பிளான் போடுறாரு. அப்ப 50 வயசுல நமக்கு 30,000 வரணும்னா நம்மகிட்ட 72 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. அதாவது இப்ப அவருக்கு 42 வயசு. ஓகேயா? 50 வயசுல 30,000 வருமானம் வேணுங்கிறாரு. சோ 20 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 20 லட்சம் ரூபாய் போட்டா, ஓகே, அவருக்கு வந்துட்டு இந்த 50 வயசுல போடுறாரு இல்லையா? அது வந்து 49 லட்சமா அதிகமாயிரும். அது போக ஒரு எஸ்ஐபியும் பண்றாரு 15,000 ரூபாய்க்கு. அது ஒரு 23 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஆக மொத்தம் 72 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அத வச்சு 30,000 அவருக்கு மாசா மாசம் வந்துட்டு கிடைக்குது. இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். இப்ப என்கிட்ட மொத்தமா பணம் எவ்வளவு இருக்கு? அதே மாதிரி நான் ஒரு எஸ்ஐபி எவ்வளவு பண்ணணும்? இந்த 2 பணம் சேர்ந்தா எவ்வளவு இருக்கும்? அதுல இருந்து நான் எவ்வளவு எஸ்ஐபியா, எஸ்டபிள்யூபியா மாசம் மாசம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க ஒரு கால்குலேட் எங்களுக்கு எங்ககிட்ட கேளுங்க. அந்த கால்குலேஷன் நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு டாக்ஸ் ரொம்ப 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 கம்மி. நெறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப டாக்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கிடையவே கிடையாது. ஓகேயா? வெறும் 1,4 லட்சம் ரூபா தான் நீங்க வந்து டாக்ஸு. 1,4 லட்சம் ரூபா வெறும் 12% தான் டாக்ஸ். ஓகேயா? இந்த 12% அதிகம்னு நினைக்காதீங்க. நீங்க கோல்டு வித்தீங்கன்னா கூட இந்த 12% கொடுக்க வேண்டியிருக்கும். லேண்ட் வித்தீங்கன்னா கூட இந்த 12% கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேயா? அதனால வந்து நம்ம இந்த 12%ங்கிறது அதிகமான்னு நினைக்க வேணாம். என்ஆர்இக்கு அல்லது என்ஆர்ஐகளுக்கு வந்து டாக்ஸ் ஏதாவது சலுகை இருக்கா சார்னா அப்படியெல்லாம் எந்த சலுகையும் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த நீங்க 12%ங்கிறத நீங்க கட்டி தான் ஆகணும். ஏதாவது ஒரு இது வர்றப்ப நான் உங்களுக்கு டாக்ஸை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த பணத்தை வந்து அதிகமான ஒரு வருமானம் 6% கிடையாது, 8%, 10%, 12% அப்படிங்கிறப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். ஓகே. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே சார். டேஞ்சர் தான். நீங்களே போய் ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். இப்போ உதாரணமா 2 வருஷம் முன்னாடி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோடைய பங்கு விலை 1000 ரூபாய் இருந்தது. நிறைய பேர் போய் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனியோடைய பங்கு விலை வந்துட்டு வெறும் 90 ரூபாய் இருக்கு. ஸோ 91% உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ டைரக்ட் ஸ்டாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்னைக்கு பண்றவங்களே, இன்னைக்கு வந்திருக்கிறவங்களே நிறைய பேர் டிமேட் வச்சிருப்பாங்க. அந்த டிமேட்ல ஸ்டாக் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா லாபம் பார்த்திருக்காங்களா அப்படின்னா, அது ஏதோ வருது சார் அப்படின்னு பூசி மொழுகுவாங்களே ஒழிய, இல்ல சார் லாபம் வரலைன்னு யாருமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு லாஸ்ல தான் இருப்பாங்க. பல பேர் மோர் தென் 50% வந்து லாஸ்ல தான் இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்ப ஸ்டாக் நம்ம நேரடியா வாங்குறது தான் டேஞ்சர். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வாங்கினா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருங்கிறவரு எந்த ஸ்டாக் வாங்கணும், ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எந்த விலையில வாங்கணும், அப்படிலாம் பார்த்து வாங்குவார். இப்ப உதாரணமா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ங்கிற கம்பெனில 30% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்துட்டு ஹோல்டிங் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஒண்ணு கூட வச்சுக்கல. அப்ப எப்படி இது? அப்ப என்ன, எப்படி ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கல அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அந்த அளவுக்கு அந்த கம்பெனிய கொடாஞ்சிருக்காரு. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து இது ஒரு ஃப்ராடு கம்பெனி, இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் தெரிஞ்சு வாங்கினதுனால அவருக்கு அவங்க யாருமே வாங்கல. அதனால அந்த லாஸ் அவங்களுக்கு வரல. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டா லாஸே வராதா? வரும். ஷார்ட் டைம்ல வரும். லாங் டைம்ல வராது. ஓகேயா? இப்ப திடீர்னு வந்துட்டு யுஎஸ் ஈரான் போர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மார்க்கெட் இறங்குறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல லாஸ் வரும். ஆனா லாங் டைம்ல வர்றப்போ அந்த இதை வந்து அதை தாண்டி வந்துரும். இன்ஃப்ளேஷனை விட அதிகமான இன்ஃப்ளேஷன் 6%னா நமக்கு 10ல இருந்து 12% மேல கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டா போயிடும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப டவுட்ஃபுல்லான இது, ரொம்ப ரிஸ்கான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது லேட்டஸ்ட் ஆம்பி டேட்டா. ஓகே. இதுல நீங்க நீ எது பார்க்கணும் அப்படின்னா, இத பாருங்க. இந்த 76 இருக்கு இல்லையா? 0.1 இருக்கு. இத பாருங்க. அதாவது இந்தியாவுல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடான தொகை வந்து 76 லட்சம் கோடி ரூபாய்.
ஓகே, நீங்க வந்துட்டு 1 லட்சம் போடுறதா இருந்தாலும் சரி, அல்லது 1 கோடி ரூபா போடுறதா இருந்தாலும் சரி, இது எவ்வளவு? 76 லட்சம் கோடி ரூபாய். அதிகமா நம்ம எவ்வளவு ரொம்ப அதிகமா போடுறதா இருந்தா 1 கோடி ரூபாய் போடுவோம் இல்லையா? அது மாதிரி 76 லட்சம் கோடி ரூபாய் அதுல போட்டிருக்காங்க. ஓகேயா? சோ நம்ம தான் முதல்ல போய் போடுறோம். இது ரொம்ப ரிஸ்கான விஷயம்னா இவ்வளவு பேர் பணம் போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? சோ அப்ப இந்த ரிஸ்க் மேனேஜபிள் ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க், நீண்ட காலத்துல இந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு புரிதலும் இருக்கிறதுனால தான் 76 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு. இங்க பாருங்க, 10 கோடி பேர் வந்து எஸ்ஐபி மூலமா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 150 கோடி ரூபாய். சரி, 150 கோடி பேர். இதுல 10 கோடி பேர் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இல்ல சார், இது வந்து எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு இது ரொம்ப சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏற்கனவே 10 கோடி பேர் பண்றாங்க இல்லையா? அப்ப அவங்க எப்படி பண்றாங்க? இது வந்து லாங் டைம்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரிஞ்சுதானே பண்றாங்க. அப்ப நம்மளும் ஓகே, நம்மளும் நம்பலாம். இவ்வளவு பேர் பண்றாங்களே, அப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்படிங்கிறத நீங்க நம்பி இதுல வந்து பண்ணலாம். இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஈக்விட்டில என்ன இது வருது, டோட்டல் இன்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க வந்து லிஷர்லியா இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டால் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு லாபம் கிடைக்காது, நஷ்டம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு டேட்டா தான் இது. நீங்க இதுல கிரேட்டர் தென் 7% இருக்கு இல்லையா, அதை மட்டும் பாருங்க. அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து 7 வருஷம் முதலீடு பண்ணி வைக்கிறப்ப நீங்க 7% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. எஃப்டில கிடைக்கிற அதே 7% ரிட்டர்ன் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து 7 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கும். ஓகேயா? 10 வருஷம் வச்சு 7 வருஷத்துல 10% ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா 85% வாய்ப்பு இருக்கு. 7%க்கு வந்து மேல வாய்ப்பே, பணம் போயிடுங்கிறத விடுங்க. உங்களுக்கு 7 வருஷம் நீங்க தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னா 10% கிடைக்கிறதுக்கு 85% வாய்ப்பு இருக்கு. 12% கிடைக்கிறதுக்கு 69% வாய்ப்பு இருக்கு. ஈவன் 15%, 20% எல்லாம் கொடுத்த ஃபண்டுகள் நிறையவே இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கடந்த 20 வருஷத்துல 15% ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு எது அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து காட்டும். ஓகேயா? ஸோ அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டா லாஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து நீங்க சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு பதில், நீங்க தொடர்ந்து 7 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு லாஸே ஆகாது. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மெதுவா பாருங்க. ஸோ அசட் அலோகேஷன் இருந்தது அல்லது டைவர்சிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, என்ஆர்ஐகள் முக்கியமா இந்த அவங்க சம்பாதிக்கிறதுல குறைஞ்சபட்சம் 20% முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த 7வது வருஷத்துல உங்களுடைய 2வது வருமானம் ரெடி ஆயிரும். நீங்க அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஜாலியா இருக்கலாம். ஸோ ஆனா நீங்க வந்து சரி மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல லாஸ் வரும். எப்படி பாருங்க, 50 வயசுல ஒருத்தர் 3 லட்சம் ரூபாய் போடுறாரு. ஓகேயா? 10 வருஷம் போடுறாரு. ஓகே, இது 12% குரோ ஆகுதுன்னா அவருக்கு 56 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை 51 வயசு போடுறாரு, 51வது வயசுல இருந்து போடுறாரு. 1 வருஷம் டிலே பண்ணி போடுறாரு. ஆனா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? வெறும் 47 லட்சம் ரூபாய் தான் கிடைக்குது. 1 வருஷம் டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் லாஸ். ஓகே, ஸோ உங்களுக்கான செயல் திட்டம்ங்கிறது இவ்வளவுதான். உடனடியா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எஃப்டில 1 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்களா அல்லது 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்களா, அதுல இருந்து 20 அல்லது 30% மட்டும் அங்க வச்சுக்கோங்க. அவசர தேவைக்கு எஃப்டில வச்சுக்கோங்க. ஏன்னா எஃப்டி தப்பு கிடையாது. அது வந்து நம்ம அவசர தேவைக்கு அதுல நம்ம வந்து வச்சிருக்கலாம். 20% 30%. மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து நம்ம இதுல பண்ணலாம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து திட்டமிடுங்க. திட்டமிட்டீங்கன்னா தான் அந்த பணவீக்கத்தை தாண்டி ஒரு வருமானம் கிடைக்கும். ஓகே, ஒரு 2வது வருமானத்தை உருவாக்கலாம். வேலை இழப்பை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஊருக்கு வந்தா கம்பீரமா நீங்க இருக்கலாம். வேலை பார்த்தாம்பா அங்கே நல்லா இருந்தான், பட் ஆனா இங்க வந்த பிறகு வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு யாரும் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது லாபத்தை கான்டாக்ட் பண்றது தான். லாபத்தை கான்டாக்ட் பண்ணி, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் இப்ப என்ன பண்ணணும் அல்லது என்னால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
சரி, என்னால 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இருந்தாலும் நான் இப்ப 10,000 மட்டும் பண்றேன் சார் அப்படிம்பாங்க. அப்ப 90,000 என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல சார் சேவிங் பேங்க்ல அப்படியே தான் விட போறேன் அப்படிம்பாங்க. அப்படி விட்டான்னா அது நல்லா கொறட்ட விட்டு தூங்குமே ஒழிய நமக்காக உழைக்காது, உழைச்சு சம்பாதிச்சு கொடுக்காது. ஓகே. ஸோ உடனடியா நீங்க முதலீடு பண்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னா, நீங்க லாபத்த கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முதலீட்டு வழிகள நாங்க சொல்லிக் குடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்து செல்வா உங்களுக்கு பேசுவாரு. அவர் நீங்க எவ்வளவு பணம் சேர்க்கணுங்கிறத சொல்லுவாரு. அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேளுங்க. அத கேள்வி பதில் பகுதியில நம்ம உங்களுக்கு கட்டாயமா நான் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே. ஸோ அது வரைக்கும் நீங்க செல்வாவோட பேசிக்கிட்டு இருங்க. தேங்க் யூ. செல்வா, நீங்க பேசுங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சில பேர் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு இத்தனை வயசுல ரிட்டையர் ஆகணும், இத்தனை வயசுல எனக்கு இவ்வளவு மந்த்லி இன்கம் எனக்கு வேணும் அப்படின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான பகுதி இதுதான். எவ்வளோ போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற பகுதி. ஸோ இதில் நம்ம இந்த கால்குலேட்டரில் பார்த்துடலாம். கிரியேட் பாசிவ் இன்கம் வித் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு இது கொடுத்துட்றேன். எஸ்ஐபி அப்படின்றது மாதம் மாதம் நீங்கள் பணத்தை சேர்க்கிறது. இஎம்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. கடனை அடைக்கிறதுக்கு மாதம் மாதம் நம்ம பணத்தை செலுத்துவோம். அது மாதிரி பணத்தை சேர்க்கறதுக்கு மாதம் மாதம் கொண்டு போய் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து பண்ணுறோம். மாதம் மாதம் பணம் போடுறோம். டெய்லி எஸ்ஐபி இருக்குது, வீக்லி எஸ்ஐபி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி சேர்த்த பணத்தை நம்ம எடுக்கிறது தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அவ்வளோதான். மாதம் மாதம் நீங்கள் பணத்தை வந்து எடுத்துக்கலாம். இதில் லம்சம் லம்சம்ல வந்து போடலாமா எஸ்டபிள்யூபி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. நீங்கள் லம்சம் பணத்தையும் போடலாம். எஸ்ஐபியாக சேர்த்து வச்சு ஒரு பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். லம்சம்னா லம்சம்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு லம்சம்ன்றது ஒரு மொத்த பணம். லம்பா பணம் எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ ரொம்ப இது வரைக்கும் வந்து யாருக்கும் புரியல அப்படின்றவங்களுக்காண்டி இந்த விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் 50 லட்ச ரூபாய் அவர் கையில் வந்து இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு என்ஆர்ஐ. அவர் எவ்வளவு மாதம் மாதம் வருமானத்தை பெற முடியும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். 50 லட்சம் அவர் போடுறாரு. இதுல இருந்து 5% அவர் வருஷா வருஷம் இதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு அவர் 2,50,000 வரைக்கும் இதுல வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆனுவல் ரிட்டர்ன் இதுல வந்து 10% அப்படின்னு போட்டிருக்கோம். 10% போடுறதுக்கான காரணம், இது ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் எஸ்டபிள்யூபியோடைய தொகையை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். காரணம் என்ன, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு வர்றப்ப அதுல ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் இருக்கும், கோல்டும் இருக்கும், டெட் ஃபண்ட்ஸும் இருக்கும். அதனால கலவையா இருக்கிறதுனால உங்களுடைய பணம் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் 2-3 இடத்துல இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி சேஃபாக இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் அதிகம், அதே மாதிரி ரிவார்ட்ஸும் அதிகம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு பணம் வந்து ரொம்ப குறையக்கூடாது, நீண்ட கால போக்கில் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்காண்டி இந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 10% வரக்கூடிய ஃபண்ட்ஸில் போடுறோம். இங்கே 6% இன்ஃப்ளேஷன், இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட்டிங்கோ இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் அப்படின்றதையும் அதை கூட வந்து சேர்த்துக்கிறது முக்கியம். இப்போ பாருங்க, இயர் 1 இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அவருக்கு 50 லட்ச ரூபா இருக்கு. இதுல இருந்து வித்ட்ரா எவ்வளவு பண்றாரு, 2,50,000 வித்ட்ரா பண்றாரு. விச் இஸ் மந்த்லி அவருக்கு 20,000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஆனுவல் ரிட்டர்ன் இந்த 50 லட்சத்துல இருந்து அவருக்கு 4,75,000 ரூபாய் ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்குது. க்ளோசிங் பேலன்ஸ் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் முடிவில் 52,25,000 ரூபாய். ஸோ ஸ்டார்ட் பண்ணது 50 லட்சம், முடிகிறது அந்த 12 மாதம் முடிவில் 52,25,000. இதுக்கு நடுவில் அவர் இந்த ஒரு வருஷம் 20,000 ரூபாய் ஒரு மந்த்லி இன்கம் கிடைச்சிருக்கு. இது ரெண்டாவது. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படியே 52 லட்ச ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாதம் மாதம் 22,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிறாரு. இந்த ஆனுவல் ரிட்டர்ன் போன ஆனுவல் ரிட்டர்னோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4,96,000. திரும்ப க்ளோசிங் பேலன்ஸ் போன வருஷம் க்ளோசிங் பேலன்ஸோட இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எத்தனை வருஷம் இந்த பணத்தை நான் வந்து எடுக்க முடியும், எனக்கான செகண்ட் இன்கம் என்னால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்தை இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இயர் 1 இப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து 35 வருஷம்
உங்களுக்கு ரெண்டாவது வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 36வது வருஷத்துல நம்ம இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுறோம். ஸோ 5% வித்ட்ராவல் ரேட்ல நீங்க தொடர்ந்து 10% உங்களுக்கு கிடைச்சு அதுல 6% இன்ஃப்ளேஷனா இருந்துச்சுன்னா அடுத்த 35 வருடங்கள் உங்களால இதை எடுக்க முடியும். இப்போ 2 3 கேள்விகள் வரும். என்கிட்ட 50 லட்சம் இல்லையே, நான் என்ன பண்றது? அவங்களுக்கான ஆன்சரையும் நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். கோல் கால்குலேட்டர் அதுல வந்து பார்ப்போம் எப்படி அதை சேர்க்கலாம் அப்படின்றத. இப்போ இன்னொரு சினாரியோ பார்த்துடலாம். 1 கோடி ரூபாய் இப்போ என்கிட்ட இருக்கு. அதை நான் எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம். 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்றப்போ 20,000 ரூபாய் கிடைச்சது. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றப்போ 41,000 ரூபாய் நீங்க மாத வருமானமாக, இரண்டாவது வருமானமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவே 2 crores இருந்ததுன்னா அதுல ப்ரைஸ் 83,000 ரூபாய் வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம். சில பேருக்கு எனக்கு 25 லட்சம் தான் சார் இருக்கு, அதை வச்சு நான் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 25 லட்சம் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் நீங்க வந்து பண்ணலாம். மாதம் மாதம் மந்த்லி இன்கமாக எடுத்துக்கலாம். இல்லை, ரொம்ப முக்கியமா 25 லட்சத்தை நாங்கள் சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் லேண்ட் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, என்ஆர்ஐ இருக்கும்போது இங்கே நிறைய பேர் சென்னையில், கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி இல்லை உங்களுடைய ஊர்களில் நீங்க ஒரு வீடு வாங்கி வச்சுப்பீங்க. 25 லட்சத்துல ஒரு வீடு வாங்குவது இப்ப சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல வாங்குறதுன்றது முடியவே முடியாது, வாங்கவே முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட 60 70 லட்சம் இருந்தால் தான் இப்போ 1 BHK வீடே வந்து கிடைக்குது. அந்த 60 லட்சத்தை செலவு பண்ணி நீங்க ஒரு வாடகை விட்டீங்கன்னா கூட 1 BHK இப்போதைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள்ல 10,000லேருந்து 15,000 தான் உங்களுக்கு வந்து போகுது. அப்ப பாருங்க, இதுவே அந்த 25 லட்சம் மட்டும் நீங்க இந்த எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாத வருமானமாக, இரண்டாவது வருமானமாக உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. இது உங்களுக்கு தொடர்ந்து பாருங்க எத்தனை வருஷம் கிடைக்கும் அப்படின்றதை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து 36 ஆண்டுகள் கிடைக்கும். இதுவே எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா வந்தா கூட போதும் அப்படின்னா 4% வித்ட்ராவல் ரேட் நீங்க வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 35 வருஷம் கிடையாது சார், எனக்கு வயசு இப்போ 40 வயசு தான் ஆகுது. 35 வருஷம்னா 75 வருஷம் வரைக்கும் தானே எனக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி எனக்கு வந்து ரெண்டாவது வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க 4% வித்ட்ராவல் ரேட் அப்ளை பண்ணுங்க. 8,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இது மாசம் மாசம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்குது. நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 9,000, அதுக்கடுத்து 10,000, 11,000, 12,000 அப்படின்ட்டு இப்படி பார்த்தா உங்களுக்கு அடுத்த 64 வருடங்கள், அடுத்த 64 வருஷம் தொடர்ந்து இந்த பணத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு முக்கியமான இது. இதுவே இப்போ பாருங்க, ஒரு எஃப்டி வர்சஸ் இந்த கம்பேரிசன் நம்ம வந்து போட்டு பார்ப்போம். இதே 25 லட்சம் பணத்தை நான் கொண்டு போய் எஃப்டியில் வைக்கிறேன், எனக்கு வந்து 4% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே நான் வைக்கலாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு டேக்ஸ்லாம் போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைச்ச தொகை, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல கிடைக்கக்கூடிய தொகை, அதே நீங்க பார்க்கலாம். 25 லட்சம் போட்டீங்கன்னா 14,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் இங்க வருமானம் கிடைக்கும். அது இங்க இங்க கம்பேர் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 8,000 தான் கிடைக்குது. 8,000 தான் கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட ஃபிக்ஸட் டெபாசிட் தானே பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படியே பாருங்க, ஒரு இடத்துல இது ரெண்டும் கம்பைன் ஆகுது. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு அதை விட அதிகமாக கிடைக்க கொடுக்க ஆரம்பிக்குது. எது 10 வருஷத்துக்கு மேல 11வது வருஷத்துல இருந்து பாருங்க, நீங்க போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் அதே 14,583 ரூபா தான் கொடுக்குது. ஆனா இங்க பாருங்க, நீங்க போட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு 14,853 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது 10வது வருஷத்துல இருந்து. நீங்க 40 வயசுல இப்ப செகண்ட் இன்கம் அப்படின்ட்டு 25 லட்ச ரூபா நீங்க போட்டீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டீங்க. சிலர் உங்க ஃப்ரெண்ட் வந்து அதை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருவாரு. 10 வருஷம் கழிச்சு ஆனா உங்களுக்கு மாதா மாதம் இந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பக்கத்துல போக போக உங்களுக்கு வந்து இன்னும் மாதா மாதம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரே வருமானம் மாதிரி கிடைச்சது அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. 50 வயசுல உங்களுக்கு 10,000 கிடைக்கும், 75 வயசுலயும் உங்களுக்கு 10,000 தான் கிடைக்கும்னா விலைவாசி ஏறுது இல்லையா? அதுக்கு தான் இன்ஃப்ளேஷன்றதை குமார் முன்னாடி ஒரு ஸ்லைட் போட்டு காட்டணும் உங்களுக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா உங்களுக்கு ரெண்டாவது வருமானம் வேறணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்டபிள்யூபின்றது ஒரு சிறந்த முறை. சரி சார், இப்போ எனக்கு 25 லட்ச ரூபா எனக்கு வந்து தேவை. இப்போ நான் 27 28 வயசுல இப்போதான் நான் கல்ஃப்ல வந்து வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சேன்.
நான் எப்படி இப்ப 25 லட்சமோ ஒரு 50 லட்சத்தையோ சேர்க்கிறது, அதற்கு எனக்கு என்ன வழி அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த கோல் கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு நபருக்கு 25 லட்ச ரூபாய் அவருன்றது அவருடைய ஒரு இலக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. இது 30 வயசுல இருக்கவங்கன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃப்ரம் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நீங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அதுவும் ஜீரோன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஏதோ பண்றீங்கன்னா அதை வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு அதையும் ஜீரோன்னு வச்சுக்கலாம். இப்போ எத்தனை ஆண்டுகள்ல, இப்போ வந்து குமார் அப்படின்னு ஒரு நபர், அவருக்கு 30 வயசு தான் ஆகுது. அடுத்த எனக்கு ஒரு 6-7 வருஷத்துல எனக்கு ஒரு 25 லட்சம் வேணும் சார், 7 வருஷம் அப்படின்றத வச்சுக்கலாம். அதுல இருந்து எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 7 வருஷம் அப்படின்றது நீண்ட கால முதலீடு. அதுல எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 12% நாங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். இதை இப்போதைக்கு ஜீரோன்னு வச்சுக்கிறேன். ஆனுவல் ஸ்டெப் அப் அதை நான் சொல்றேன். ஆனுவல் ஸ்டெப் அப்னா என்ன அப்படின்றது, 25 லட்சம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர் 7 வருஷத்துல 25 லட்சம் சேர்க்கணும்னா அவர் போட வேண்டிய மாத எஸ்ஐபி 19,900 எஸ்ஐபி போட ஆரம்பிச்சார் அப்படின்னா அவர் ஜஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்ல அவரால் 25 லேக்ஸ் ஒரு கார்பஸ் சேர்த்துட முடியும். அந்த 25 லேக்ஸ் அப்படியே அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இங்க பாருங்க, அந்த 25 லேக்ஸை இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இந்த ரெண்டாவது வருமானத்தையும் அவர் வந்து இது பண்ண முடியும். மெயினா ஏன் இதை என்ஆர்ஐகளுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம மொத்தமா 60 வயசு வரைக்கும் உட்காந்து நம்ம கல்ஃப்லயே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. சில பேர் 30 வயசுல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 6-7 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் அங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது வருமானத்தோட நம்ம திரும்பி வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க திரும்பி இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் உங்க கையில ஒரு செகண்ட் இன்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து கூட நீங்க வேற வேலைகள் கூட வந்து பார்த்துக்கலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் ஆம்பிஷியஸான பர்சனா இருக்கீங்க, எனக்கு வந்து 1 crore சேர்க்கணும் சார், 1 crore சேர்த்துட்டு நான் வந்து கல்ஃப்ல இருந்து நான் ரிலீவ் ஆயிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு 10 வருஷத்துல 1 கோடி சேர்க்கறது அப்படின்றது என்னோட இலக்கா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 40 வயசுல ஒருத்தர் இருக்காரு, அவர் 50 வயசுல 1 crore சேர்க்கணும்னு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்போ 43,000 எஸ்ஐபி போடணும். இந்த எஸ்ஐபி தொகை எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க வருஷ வருஷம் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். இங்கதான் ஸ்டெப் அப்ன்றது வருது. 5% ஸ்டெப் அப்னா என்னன்றது பார்க்கலாம். 35,000 அது குறைஞ்சிருச்சு, 36,000. இப்ப என்ன பண்ணுவாரு ஸ்டெப் அப்னா, முதல் வருஷம் 36,000 அவரு எஸ்ஐபி போடுவார் மாசம் மாசம். 2026ல ஆரம்பிக்கிறார். அடுத்து 2027ல என்ன பண்ணுவார்னா, இந்த 36,000த்துல 5%, கிட்டத்தட்ட 4,500 வரும்னு நினைக்கிறேன், அதை வந்து சேர்த்து 40,000 இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமாட்டி சாரி 2,000 வரும், 38,000 இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்புறம் அதுல 5% அப்படின்னு சேர்த்து ஒரு 2,500. இது மாதிரி வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய வருமானமும் கொஞ்சம் வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த எடுப்புலயே என்னால நிறைய தொகை போட முடியல அப்படின்றவங்க இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியை பயன்படுத்தலாம். ஆனா கரெக்டா டிசிப்ளின்டா நீங்க வருஷா வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை கண்டிப்பா ஏத்தணும். இது 10% ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட்டா 30,000 நீங்க மந்த்லி பண்ணுவது மூலியமாகவே 1 கோடி ரூபாயை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப இதே பாருங்க, சார் எனக்கு நடுவில் இப்போ 40 வயசுல நான் 1 crore சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு அப்படின்றவங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்க வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு 10% கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஸ்டெப் அப் இல்லாம நீங்க 20,000 எஸ்ஐபி போட்டீங்கன்னாலே இந்த 1 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த 20 லட்ச ரூபா நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்கிறதையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொண்டு வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது வெறும் லம்சம்க்கு மட்டும் உண்டான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் அதுல அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு எஸ்ஐபி போடணும் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து எஸ்ஐபி பிளஸ் லம்சம் ரெண்டுமே நீங்க வந்து பண்ணலாம். எஸ்ஐபி பிளஸ் லம்சம் பண்ணும்போது கூடிய சீக்கிரம் உங்களுடைய கோலை நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய இதுல ஆனுவல் ஸ்டெப் அப் நம்ம வந்து பார்க்கலாமே. 5% ஒரு நபர் ஸ்டெப் அப் பண்றாருன்னா வெறும் 17,000 ஸ்டெப் அப், ஐ மீன் அந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்றது மூலியமாக ஒரு 1 crore அச்சீவ் பண்ண முடியும். பிளஸ் இந்த 20 லட்சத்தையும் அவர் 10% தரக்கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சேர்த்து வந்து பண்றாரு. இப்ப 1 crore இதை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே காட்டினேன், உங்களுக்கு மாத வருமானமாக 33,000 கிடைக்கும். அது வருஷா வருஷம் இன்க்ரீஸும் ஆகும். நிறைய பேர் இப்ப யூலிப் பிளான்ஸ், ஆன்விட்டி பிளான்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க.
உங்களோட ஏஜென்ட் என்ன சொல்லியிருப்பாரு, 60 வயசுக்கு மேல உங்களுக்கு கட்டாயமா ஒரு மாத பென்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் சார், 10,000 ரூபாய் கிடைச்சிரும், 15,000 ரூபாய் கிடைச்சிரும்னு சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட கேளுங்க, வருஷா வருஷம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா அது இன்க்ரீஸ் ஆகுமா, எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்விட்டி பிளான்ல அந்த தொகை இன்க்ரீஸ் ஆயிட்டே வருமான்னு கேளுங்க. 100% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா எந்த பிளான்ஸுமே எங்கேயுமே கிடையவே கிடையாது. எஸ்டபிள்யூபியில் நீங்களா பிளான் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அது 50 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் தாண்டி உங்களுக்கு கையில் பணம் வந்து சேரும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்ப அடுத்து லாபம் மூலம் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிடம்ல நான் வந்து பார்க்கலாம். சில பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. FCNR deposit 7.51%. ப்ளீஸ் ஷேர் கம்பேர் டு மியூச்சுவல் ஃபண்ட். தேர் இஸ் நோ இன்ஃப்ளேஷன் இஷ்யூஸ். இன்ஃப்ளேஷன் இஷ்யூன்னு ஒன்று கிடையாது சார். இன்ஃப்ளேஷன்றது இட்ஸ் வேர்ல்டு லெவலில் இன்ஃப்ளேஷன்றது எல்லா இடத்துலையும் இருக்கு. FCNRல இன்ஃப்ளேஷன் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ளேஷன் வராது அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இன்ஃப்ளேஷன்றது உலகத்துக்கு எல்லாருக்கும் வந்து போகுது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் பார்க்காம எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போதும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு பெரிய மாஸ்டர் பிளண்டர் பண்றீங்க. இன்ஃப்ளேஷன் பார்க்காம கால்குலேஷன் போடவே கூடாது. இப்ப ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிறோம், விலைவாசி உயர்வு தானே அப்படின்ட்டு. இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி டீயோட விலை 10 ரூபா, இன்னைக்கு 15 ரூபா. என்ன 5 ரூபா தானே விலை ஏறி இருக்குன்னு வாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50%. உங்க எல்லாருக்கும் இப்போ இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும். 50% இன்க்ரிமெண்ட் யாராச்சும் வாங்குனீங்களா சொல்லுங்க. 100% கூட வாங்கியிருக்க மாட்டோம். 4.5%, 6% இப்படிதான் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ரிஸ்க் பத்தி சில பேர் கேட்குறீங்க, கண்டிப்பா அதில் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமான கேள்விகள். அதுக்கு முன்னாடி லாபம் மூலமா எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு, ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்றவங்களுக்கு இப்போ நான் காட்டின 2 கால்குலேட்டர்ஸ் as well as இந்த செஷனோட ரெக்கார்டட் லிங்க் அதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இப்போ நம்ம வந்து